இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, தட்ஸ் ஃபைன். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அஃப்கோர்ஸ் எஸ், யூ ஹேவ் 100% ரைட்ஸ் டு சூஸ் த பர்சன். பட் திஸ் வீடியோ அதுக்கானது இல்லை. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வெளியோயான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது ஹேட்டனில். அந்த பிளேஸில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு ரீசெண்டாக இப்போ நம்ம ட்ரிப் போனாங்க. வளமையாக அங்கே போகிறது தான். இது செகண்ட் டைம் அங்கே போனப்போ கொஞ்சம் மழை டைம். இந்த டைம் அது சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து போகும்போது நல்லா அழகாக ஷூட் பண்ணியிருந்தோம், நல்லா பண்ணியிருந்தோம். அதை கடைசி வரைக்கும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் முடியலை, அந்த ஃபுட்டேஜையும் காணாமல். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அது. ஸோ இந்த வாட்டி போனப்போ எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி இதை பற்றி நம்மகிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு காய்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. ஒரு சின்ன ஒரு வ்ளாகிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியாக ஒரு கலாபரேட்டிவ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் அன்றைக்கி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான மழை. ஆக்சுவலாக முதல் நாள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி. பட் ஆனால் அடுத்த நாள் சரி ஓகே ஃப்ரெண்டை சரி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போனது தான் அந்த ட்ரிப்பு. ஆக்சுவலாக அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. முருகன் கோயில்னு சொல்கிறத விட இருக்கிற இடம் தான் ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முருகன் கோயில் யார் கட்டினது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம 19ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஆமாம், நம்ம மக்கள் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து தேயிலை தொழிற்சாலைகளுக்காக வரவழைக்கப்பட்ட மக்கள் அந்த கலாச்சாரம், அவங்க வச்சிருந்த கலை கலாச்சாரங்களை கூடவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை இங்கே கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இந்த கோயிலை கட்டினாங்க. அதை மீறி அந்த கோயில் அந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ணாங்க, ஏன் அந்த இடத்துல முருகன் கோயில் கட்டினாங்க, இப்போ அதை யார் மெயின்டைன் பண்ணுறா, அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா இருந்தால், உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியுமா இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இட் வில் பி அ குட் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி சிங்கிள் பர்சன். பிகாஸ் அது அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரீசன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ரைட் ஓகே ட்ராவல் பண்ணால் நமக்கு பீஸ் கிடைக்கும், இல்லை ட்ராவல் பண்ணால் நம்ம கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. முன்ன காலத்தில் ட்ராவலிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கோ ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அமைப்புகள் வந்து. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பாடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் கோயிங் கூகுள் அண்ட் தென் ஸ்க்ரோலிங் ஃபேஸ்புக். டக்குன்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும்ல. ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சா கூட, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட மினிமம் ஒரு 10 to 20 நிமிஷம் போகாது, ஒரு கோப்பியை எடுத்து எழுதி அதை படிச்சிடலாம். இப்போது இந்த ப்ராசஸ்க்கும் அவங்க இருந்த ப்ராசஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப டைம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அவங்க உடல் உழைப்பை கொடுத்து நடந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டு அந்த விஷயத்தை படிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு அப்படி தான் அந்த விஷயத்தை படிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ அப்படி இல்லை. நீ எந்த இடத்துல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயம். இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக் எனக்கு என்னதான் இன்டர்நெட்டில் தேடி விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணி தேடி அந்த இடத்துல படிக்கிற விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்குது நான் இன்டர்நெட்டில் படிக்கிறத விட. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இது ட்ராவலிங்னு சொல்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன் வந்து இப்போ இந்த காலத்தில் நான் வந்து ஃபன் பண்ணுறேன், எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா உலகத்தையும் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் இருக்காது. ஆக்சுவலாக எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்றைக்கி இதை கூகுள் பண்ணினா உங்களுக்கு கிடைக்காதது இல்லை. அப்போ ஏன் இன்னும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? தட்ஸ் அ கொஸ்டின். ஸோ ஏன் இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதில் உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு கொடுக்கறதுக்காக. மற்றபடி வர்ச்சுவலாக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போயிடணும். ஸோ வர்ச்சுவல்னு சொல்லும்போது நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் உண்மையான ரியாலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதனால தான் நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதுன்னா, ஐ மீன் வர்ச்சுவலாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட் அண்ட் டேக்கிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எனக்கு வந்து அந்த ரியாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் ட்ராவல் பண்ணேன். ஓகே, இந்த ட்ரிப்புக்கு எப்படி போகணும், இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், அதை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஹட்டன் டவுன்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து
சரியாக பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். 10.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 10.5 கிலோமீட்டர்ஸில் பாதி தூரம் வந்து கிளம்பு ரோட்லையும் மீதி தூரம் வந்து வெளியோகா ரோட்லையும், வெளியோகாக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோட் இருக்குது, அந்த ரோட்லையும் நீங்கள் ஹேட்டன்லேருந்து கிளம்பு போகிற ரோடு நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா ஷெனன் ஸ்கூலை தாண்டி ஒரு 700 மீட்டர்ஸ்க்கு பக்கம் தாண்டி, ஷெனன் ஸ்கூல்லேருந்து 700 மீட்டர்ஸ் தாண்டினீங்கன்னா ஒரு வெளியோகா ரோடுன்னு சொல்லி தனியாக ரோடு ஒன்று பிரிஞ்சு மேலே போகும். ஆக்சுவலாக கொழும்பு ரோடை விட வெளியோகா ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன்னே வந்து அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோடு காப்பாற்றலாம் பண்ணின பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் நேராக போகணும். போயிட்டு மேலே சென்ட் ஹெலியாஸ்ன்ற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த கோவில் வந்து உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஹெட்டன்லேருந்து வெளியோகா பஸ் எடுத்து வெளியோகா பஸ்ஸில் போயிட்டு வெளியோகாயில் இறங்கி அதுலேருந்து நீங்கள் நடந்து கூட போகலாம். அதுவும் அற்புதமாக இருக்கும். ஸோ ரியலி அவசரமான பிளேஸ். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு போக முடியல. ஸோ நல்ல ஃப்ரெண்டை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட காய்ச்சிக்கிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே அந்த முருகன் கோயிலுக்கு போவோம் மச்சான் கேட்டதோட மழை வந்துருச்சு, நல்ல மழை. சரி ஓகேவா அந்த மலையில் ஒரு சேலஞ்சர் பண்ணி போவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப் தான். ஆனால் அந்த இடத்துக்கு போய் முடிச்சிட்டோம். உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் சம்டைம் உங்களுக்கு லைவாக பார்க்க கிடைக்கும். பேலன்ஸ் பண்ணிக்கவே முடியலை. முருகனை தரிசிக்கணும்னா டஃப் டாஸ்க் தான். என்ன அப்பா நின்றுச்சு நம்மள. ஓ கல்லு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானே அடே மறுபடியும் மலடா. முருகா வந்தாச்சு. ஓ இதான் செய்வோம் சீரியஸாக. இங்கே பாரு இதெல்லாம் துப்புராக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பூசை. மிஸ்ட்னால எதுவுமே விளங்கலை. ஆனால் இருக்கிறதுல டொப்பஸ்ட் மவுண்டனில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்க டொப்பஸ்ட் மவுண்டனில் எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்தா டொப்பு எல்லாமே விளங்கும், எல்லா மலையும் விளங்கும். இந்த மலையிலேருந்து பார்த்தா இதை விட பெரிய மலை வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்கேனைக்கு ஒரு மலை இருக்குது, அதான் இங்கே இருக்க பெரிய மலை. அது விளங்கலை பண்ணிடல. அன்ஃபார்ச்சுனேட்லி ரியலி சாரி. என்ன சிச்சுவேஷன்னா ஃபுல் வியூவை காட்ட முடியலை பிகாஸ் ஆஃப் பனி. பட் இதுவும் நல்லா தானே இருக்குண்ணா. போகும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. என்னென்னா போன வாட்டி போகும்போது சரியான வெயில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு போனால் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அது என்னமோ தூரம் மாதிரி, ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்குது. பைக்கில் பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் பைக்கை திருப்பி போட முடியாமல் அதுக்கப்புறம் திருப்பி பைக் வந்து பனியப்போ அந்த ஆக்கள் இருக்க இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்து போகும்போது கொஞ்சம் டயர்டாக்கி அதுக்கப்புறம் அது ரொம்ப தூரம் மாதிரி. பட் ஆனால் இந்த வாட்டி போகும்போது மழை பனி காற்று எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ரேமில் இருந்துச்சு. அது மிக்ஸ்டான ஒரு செக்மெண்ட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் முன்னே இருக்கலை. இப்படி இந்த வெட்டி இருக்காங்க. நான் நினைக்கிறேன் மரக்கறி போட போகிறவங்களா இருக்கும். இது ஒரு சொர்க்க வாசல். போங்க. டயர்ட் பெருசாக இருக்கல, தண்ணி தாகம் பெருசாக இருக்கல, ஆனால் கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அந்த காற்று. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்கள், நான் 2 விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று, வெயிலில் நான் போகும்போது அந்த தாகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், டயர்டாகிடுது. இது ஒரு ஃபிசிக்கலாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. 2வது, குளிர்காலத்தில் போகும்போது அதுக்கு ஒப்போசிட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது பெரிய எனர்ஜி ட்ராப் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. தண்ணி தாகம் பெருசாக இருக்கல, கொஞ்சம் கூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கலாக கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் வர்ச்சுவல் ரியாலிட்டிலையோ வர்ச்சுவலாகவோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்.
ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதை வர்ச்சுவலாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே வரணுன்றதுக்காக. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தால், உங்களுக்கு ட்ராவலிங் இந்த பர்பஸில் ரொம்ப பிடிக்குமா இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, யா அஃப்கோர்ஸ் அந்த சேம் மென்டாலிட்டியில் இருக்கவங்க பார்த்தா அஃப்கோர்ஸ் யா ஐ ரியலி லவ் தட். லாஸ்ட் டைம் போகும்போது 2 மான் பார்க்க கிடைச்சிது. இயல்பியலாக அந்த மான்கள் அவங்களோட டெரிட்டரியில் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதை பார்க்கறதுக்கான ஒரு இப்போ மான் பார்க்கறதுனா ஜூவில் இல்லாட்டி வெளியில் ஆல்மோஸ்ட் கட்டமைக்கப்பட்ட இடங்களில் பார்க்கறத விட அவங்களோட வாழ்க்கை நடைமுறையில் அந்த இனங்கள் எப்படி வாழுது அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ எங்களுக்கு அதை பார்க்க கிடைச்சது லாஸ்ட் டைம். பட் இந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்க கிடைக்கல. ஒரு முள்ளு மட்டும்தான் கிடைச்சி. முள்ளமண்டி முள் சரியான விஷம் தானே இது. அதான் பார்த்துட்டு சீரியஸ் அது கூட ஒரு பர்ஃபெக்டான ஆர்கிடெக்சர் தான் முள்ளமண்டி முள்ளுன்னு சொல்கிறது. அதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த முள் வந்து பார்க்க தான் வலுவலுன்னு, அதை இன்னும் ஜூம் பண்ணி நல்ல டெலஸ்கோப்பில் அந்த ஜூம் பண்ணி பார்ப்பாங்களா இன்ஸ்ட்ருமெண்ட், அதுலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் செதிலாக அதை வந்து ஒரு கையில் கொத்திருச்சுன்னா திருப்பி வெளியில் எடுக்கிற நேரம் சரியான பெயினாக. ரீசன் வந்து அந்த செதிலாக இருக்கிறது வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியே வராது. அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயத்தில் கூட நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அது முள்ளு பார்த்தா வலுவலுன்னு தான் இருக்கும். பட் ஆனால் அதில் அவ்வளோ மேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கலாம். அட் த சேம் டைம் அகேன் சேம் வர்ச்சுவலாக படிக்கிறத விட ரியாலிட்டியாக படிக்கிறது நல்லா மெமரியில் இருக்கும். அது ரொம்ப அழகான அற்புதமான அனுபவங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி நாங்கள் மலையில் ஏறி போகிறோம்னா செம்ம மலை வெளுத்துச்சு. பட் இருந்தாலும் போகணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பை முடிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மவுண்டன் ஃபுல்லாக ஏறி முடிச்சோம். அழகான கோவில். அந்த கோவிலேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த மலையும் தெரியும். ஆக்சுவலாக எல்லா சரௌண்டிங் ஃபுல்லாமே தெரியும் நல்லா. பட் ஆனால் பனியினால் எதுவுமே தெரியலை. அது அங்கே அந்த இடத்துல இருக்க 2வது பெரிய மலைனா அதுதான். அதை விட பெரிய மலைன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அந்த மலைக்கு போகிறது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இது பர்ஃபெக்ட். உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கலாம். நான் கோயிலை டிபெண்ட் பண்ணி சொல்லலை, நான் அந்த இடத்த டிபெண்ட் பண்ணி சொல்கிறேன். ரிலீஜியஸ் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக ரம்மியமான விஷயம். யார் வேணாலும் போய்ட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். பியூரான காற்று. ஆனால் 100% பெட் பண்ணி சொல்கிறேன் இது கொலம்பில் கிடைக்காது. அது எப்படி கொலம்பில் கிடைக்கும்? இது இங்கே மட்டும்தான். லாஸ்ட் டைம் வந்து அங்கன்னைக்கு பனியே போனாண்ணா. அன்னைக்கு பெரிய கல் ஒன்று இருக்குது தானே, அங்கே போனாண்ணா. ஆமாம், எது பனிலாட்டி செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. 5 hour ட்ரிப், 2 hour நாங்கள் மவுண்டன் கிளைம் பண்ணியிருக்கோம், 2 hour ஏறி போயிருக்கோம். ஒரு 1.5 hour பைக் ரைட் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ட்ரிமெண்டஸ். இட்ஸ் ஆப்சல்யூட்லி ரியலி வண்டர்ஃபுல். நீங்கள் போகணும் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே பஸ் ஹேட்டனில் இருக்கும், வெளியே பஸ்ஸில் ஏறி நீங்கள் வெளியே இறங்கி, அதுக்கு பனி எனக்கு பஸ் போகுதான்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக தெரியாது எனக்கு. பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து நடந்து போகலாம். நடந்து சென்ட் ஹெலியாஸ்ன்ற ஊருக்கு போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி அந்த நீங்கள் பஸ்ஸில் விட்டு இறங்குறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபிட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஐ விஷ் டு டூ தேட். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணுவீங்களா இருந்தால், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் லான்ச் ஆன பிறகு இந்த வீடியோ பார்ப்பீங்களாங்க, அப்போயும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான சொசைட்டிக்கு தெரியுங்க ஒரு மார்க்கை அந்த இடத்துல வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். So that's it guys, and thank you so much. Yeah, ஓட்ட சரியாக விடுங்க. Thank you. Have a great day. Bye bye.